மனிதர்களின் வரலாற்றில் உலகை ஏகபோகமாக ஆண்ட மாபெரும் பேரரசுகள் பல இருந்தன. ஆனால் அவற்றில் மிக சக்தி வாய்ந்ததும் மிக செல்வாக்கு உடையதுமானது ரோமானிய பேரரசு. ஒரு சிறிய நகரமாக தொடங்கி 3 கண்டங்கள் முழுவதையும் தன் கையில் வைத்த பேரரசு. இன்று அந்த பேரரசின் எழுச்சி, அதன் வீரம், அதன் விரிவாக்கம் மற்றும் அதன் வீழ்ச்சி வரை முழு பயணத்தை பார்க்க போகிறோம். கிமு 757 இத்தாலியின் டைபர் நதிக்கரையில் சிறிய குடியிருப்பு ஒன்று உருவானது. புராண கதைகளில் ரோமுலஸ் மற்றும் ரீமஸ் என்னும் இரட்டை பிள்ளைகளை ஓர் ஓனாய் வளர்த்தது. ஆனால் வரலாறு சொல்வது வேறுபட்ட கதை. இந்த சிறிய குடியேற்றம் காலப்போக்கில் ரோம் எனும் நாகரிகத்தின் விதையாக மாறியது. ரோமானியர்கள் தங்கள் அரசியலை குடியரசு என்ற முறையில் அமைத்தனர். செனட், மக்கள் சபை, தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள், இதெல்லாம் ரோமை ஒரு நுட்பமான அரசியல் மையமாக மாற்றியது. ஆனால் இதன் உண்மையான பலம் அதன் அடிப்படையில் இருந்தது. ரோமின் லீஜன் படை அசைக்க முடியாத ஒரு படைப்பிரிவு. ஒழுக்கம், பயிற்சி, உக்தி, ஒவ்வொரு வீரனும் ஒரு இயந்திரம் போல செயல்பட்டனர். அவர்களின் ஒற்றுமை ரோமை யாராலும் வெல்ல முடியாத ஒன்றாக மாற்றியது. பிற்காலங்களில் ரோம் ஒரு நகரம் மட்டுமல்ல, ஒரு பேரரசாக மாறியது ஒரு உண்மை கதை. இத்தாலி, ஸ்பெயின், பிரான்ஸ், வட ஆப்பிரிக்கா, கிரீஸ் மற்றும் மத்திய தரைக்கடல் முழுவதும் ரோமின் ஆட்சிக்குள் வந்தன. அந்த காலத்தில் உலகம் அதை மேரே நோஸ்ட்ரம், எங்கள் கடல் என்று அழைத்தது. இந்த விரிவாக்கத்தின் பின்னணியில் ஒரு மனிதர் இருந்தார். ஆம், அவர்தான் ஜூலியஸ் சீசர். அவர் ஒரு இராணுவ தந்திர நிபுணர், கால் நாட்டுக்கு மேல் வென்றவர். அவரது வீரத்திற்கும் ஆட்சியிற்கும் மக்கள் மனதில் பேரரசர் என்ற நிலை வந்தது. ஆனால் அதுவே அவருக்கு மரணத்தையும் ஏற்படுத்தியது. கிமு 44 ரோமானிய செனட்டில் சீசரை 23 குத்துகளால் கொலை செய்தனர். தி ஜஸ்ட் ஆஃப் மார்ச் வரலாற்றில் மிக புகழ்பெற்ற துரோகம். ரோமின் ஜனநாயக அமைப்பு அன்று உடைந்தது. குடியரசு குழம்பத் தொடங்கியது. சீசரின் மரணத்திற்கு பிறகு உள்நாட்டு போர்கள் வெடித்தன. ஆனால் இறுதியில் ஒரு பெயர் எழுந்தது, ஆகஸ்டஸ் சீசர். அவர் ரோமின் முதலாவது பேரரசர். அவருடன் ரோமானிய பேரரசின் பொற்காலம் ஆரம்பமானது. அடுத்த 200 ஆண்டுகள் பாக்ஸ் ரொமானா, அமைதி, செழிப்பு, கட்டிடக்கலை, சட்டம், கலாச்சாரம், ரோமின் மிக உயர்ந்த நாகரிக காலம். அவர்கள் கட்டிய சாலைகள், நீரோடைகள், அரங்குகள் இன்றும் உலகின் பல பகுதிகளில் நிற்கின்றன. கோலோசியம் ரோமானியர்களின் பெருமை. 10,000கணக்கான மக்கள் கூடி நடந்த இரத்த விளையாட்டுகளை பார்த்தனர். அந்த நாடகம் மக்கள் மனதில் ரோமானிய சக்தியை நிலையானதாக மாற்றியது. ஆனால் எந்த பேரரசும் எப்போதும் நிலைக்காது. ரோமில் ஊழல் அதிகரித்தது. செல்வந்தர்கள் ஏழைகளிடையே இடைவெளியும் பெரிதானது. சாம்ராஜ்யம் மிக பெரியதாகிவிட்டதால் அதை நிர்வகிக்க முடியாத அளவு குழப்பங்களும் ஏற்பட்டன. வடக்கு நாடுகளில் இருந்து ஜெர்மானிய பழங்குடிகள் ரோமின் எல்லைகளில் தங்களுடைய சண்டைகளை தொடங்கினர். விசிகோத்துகள், வாண்டல்ஸ், ஹன்ஸ் ஒன்றன் பின் ஒன்றாக ரோமனின் பாதுகாப்பை உடைத்து உள்ளே நுழைந்தனர். கிபி 416 ரோமின் கடைசி பேரரசர் ரோமிலஸ் ஆகஸ்டலஸ் பார்ப்பேரிய தலைவர் ஒடோ ஏசரிடம் ஆட்சியை ஒப்படைத்தார். இதுவே ரோமானிய பேரரசின் முடிவு என வரலாறு குறிக்கிறது. ரோமன் பேரரசு வீழ்ந்துவிட்டாலும் அது உலகுக்கு கொடுத்த செல்வாக்கு ஒன்றுமே அழியாதது. ரோமானிய சட்டம், கட்டிடக்கலை, குடியரசு, இலக்கியம், லத்தீன் மொழி இன்று வரை நமது நாகரிகத்தின் அடித்தளமாக உள்ளது. ரோமானிய பேரரசு மறைந்தாலும் அது உருவாக்கிய உலகம் இன்னும் உயிருடன் இருக்கிறது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் இப்ராஹிம். இது உங்கள் தமிழ் சக்சஸ் எக்ஸ்ப்ளோரர்.